പേടിച്ച് മയന്നിട്ടുണ്ടല്ലോ, മൂത്രം പോയി. മൂത്രം നോക്കിന്ന് കാണിച്ചു നോക്കിയത്, പേടിച്ചിട്ട് മൂത്രം പോയ സിനിമയാണ് കേട്ടോ. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறான் நிறுத்தின அவனை வைத்தே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஓகே, நம்ம கண்டன் கூட வந்தாச்சு. இப்போ நம்ம பசங்கள்கிட்ட போய் கேட்போம் என்னென்ன பண்றான்னு. இங்கேக்கு ஒரு காலையை கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நம்ம போறோம், என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்க ஆளை காணோம். இப்போ இங்க இருக்கான். சார் என்ன பண்றீங்க? பர்ச்சேஸா? என்ன நம்ம பண்ண வந்தோன்னு தெரியலையே. ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ ப்ரோ, அந்த கண்டென்ட்டா? ஐயா சாமி, என்னையா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எங்க ஆரம்பிக்கிறதே தெரியல, எங்க போனாலும் கேட்போம். சார் என்ன பண்றீங்க? சரி, இருக்க ஆரம்பிச்சலாமா? எனக்கு ஆக்சுவலாக நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நின்றுட்டு இருக்கேன்னா, பூஸ்ட்னா எனக்கு ரொம்ப பூஸ்ட்டு, அதை விட ஹார்லிக்ஸ் தான் இருக்குங்க. பட் ஆனால் பூஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி. கேட்டுக்கோங்கப்பா. என்ன கான்செப்ட்? பழைய கான்செப்ட் கொண்டு வர ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். நிறைய பேர் நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் ஆல்சோ இங்கே நிறைய இருக்குது. எனக்கு அது எப்படி தெரியுமா இருக்கு, கீழே அது கிடைச்சிச்சு, நான் உனக்கு எடுத்தாரு, அது எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு பேஷண்டோட வாயிலிருந்து எடுத்து போடுறது. அந்த மாதிரி வெரைட்டியாக பிரிச்சு இருக்குது. ஸோ ஒரு சில விஷயத்தை தான் நம்மளால கவர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம்னா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பூஸ்ட்ல தான் இருக்கும். ஏதோ பண்றாரு, பாப்பா என்ன பண்றாருட்டு. நான் ஒரு என்ன சுத்தி ஏகப்பட்ட இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. வரமாட்டேங்குது. இப்ப ரவுண்ட் 2 போயிட்டானுங்க, என்ன பண்றான்னு பார்ப்போம். சார் ஆக்சுவலாக இது வந்துட்டு டீ தான். யாரா நீங்களா? எங்கேந்திரா வரீங்க? இது வரைக்கும் நான் பார்க்கல. இதை படிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுது, அது தமிழ்ல தான் ஒரு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆரம் அப்படின்னு எனக்கு இருக்கு. பட் ஆனால் அதுக்கு என்ன லிட்டரலி டிரான்ஸ்லேஷன் வந்துச்சுன்னு பாருங்க. உங்களை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட காமிக்கிறேன். ப்ரீ வித் அ கப் ஆஃப் டீ, பாசிட்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கப் பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலாக அந்த ப்ரீ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது டிரான்ஸ்லேட் அவ்வளோ இதுவாக காமிக்கணும், பண்ணியாக வரும்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக வருது. எனக்கு அதுதான் கண்டாகுது. இடியட் உலகத்துல எல்லாரும் இடியட் சொன்ன, இப்ப நீ தான் பெரிய இடியட். சரி, ஓகே. இருந்தாலும் என்னென்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறோன்னா அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எதுலையாவது ஒன்று காமெடியாக இருக்கும் பார்த்தீங்களா, கலாய்க்காண்டா ப்ரோ அந்த மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கு நான் கலாய்க்கிறது அளவுக்கு சொல்கிறேன். அடுத்துக்கு போகலாம். ஓகே, ஆனால் எல்லாரும் ஒரு விதமா, எங்கள் ப்ரோ ஒரு விதம். எப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் கான்செப்டை தான் ஒரு வீடியோவே வச்சுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போவோம். அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க பார்த்துட்டு உங்களுக்கு நான் லைவ் வரேன். இப்போ யார் கூட இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க? இந்த சாக்லேட் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நீ படித்து பார்க்குறப்ப மேங்கோ பைட் அப்படின்றது ஆக்சுவலி மாங்காய் அந்த மாதிரி தான் இது வரும். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாம்பழ கடி. நல்லா இருக்குல்ல?
ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? மாம்பழ கறி அவங்க வந்து பார்த்தோன்னா அப்படிதான் யோசிச்சிருக்காங்க போல. எனக்கு தான் அது அப்படி தோணுதா இல்லை யாருக்கு பேடா தோணுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் லிட்டரலி ஓகே விட்டுருங்க, அப்படிதான் இருக்கணும். சொல்லாமே சொல்றாரு. சொல்லி வாய மூடல அதுங்காட்டி கண்டென்ட் மாட்டுது. என்ன பண்றோம்? ஓகே, ரவுண்ட் 3க்கு போவோம். சரிப்பா. கேமராஸ் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. பட் ஆனால் மற்றவங்க வீடியோ எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சது ஏன் அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இன்ஃபேக்ட் நானும் விட்டுட்டேன். ஸோ நான் இந்த கடையில் பிராண்டிங் பண்ணணும்னு விரும்பல. அந்த பிராண்டிங் பண்ணுற டிப்ஸ் இருந்தாலும் தயவு செய்து அடிச்சிருக்கேன். வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பொருள் வாங்கினோம். 7 பொருளுக்கு அவங்க ஒரு பில்லு கொடுத்தாங்க. அதில் ஒரு சீல் வேறு அடிச்சு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த சீல் அடித்தாங்கன்னே தெரியாமல் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்க பக்கத்துல இருக்கிறது இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். இதை வச்சு தான் நாங்கள் குழப்பம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்டாங்க. என்ன மேட்ச்? அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நாங்கள் மூட் அவுட்டில் இருக்கோம். கண்டென்ட் எடுக்கலாம், கண்டென்ட் கிடைக்கல. அதனால அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.